ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நாளில் ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பகுதி தான் நட்டான்ஸ்ங்கிற பகுதி. இந்த பகுதி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா 400 கிலோகிராம் ஆஃப் என்ரிச்டு யுரேனியத்தை வச்சு வந்து ஈரான் தரப்புலேருந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்காக வந்து ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல தாக்குதலை மேற்கொண்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்புலேருந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எந்த விதமான லீக்கேஜஸும் நடக்கல, பாதுகாப்பாக தான் இருந்துட்டு இருக்கு அணு ஆயுதங்கள், அதே மாதிரி யுரேனியமும் பாதுகாப்பா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்றாங்க. ரொம்பவே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு பதில் தாக்குதலா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலோட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் டிமான்ங்கிற பகுதி. இந்த பகுதியில தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க. இனி ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அவங்களோட எம்பசி, ஈரானோட எம்பசியும் சரி, அவங்களுக்கு எம்பசிக்கு பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய ஆர்மி ஸ்டாஃப்ஸ், வேலைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியே போங்க, எம்பசியை க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னு கேட்டா 60 ட்ரோன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து சவுதி அரேபியா மேல அட்டாக்ஸ்ங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தரப்புல இருந்து பண்ணியிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எம்பசியை க்ளோஸ் பண்றோம், எம்பசியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியேறிடுங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்றாங்க. இனி ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ள ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை வந்து ஓபன் பண்ணலினா நடக்கிறதே வேற. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு கரண்ட் சப்ளையே வராது, எல்லா பவர் பிளான்ட்ஸும் இருக்கக்கூடிய மொத்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பவர் பிளான்ட்ஸையுமே நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஈரானுமே வந்து பாத்தீங்கன்னா இருண்டே போயிடும். பவர் பிளான்ட்ஸ் வந்து போச்சுனாலே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 5000 வருஷம் பின்னாடி நோக்கி போற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இனி ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி நீங்க எங்களோட பவர் பிளான்ட்ஸை அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களோட அசட்டா இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் கல்ஃப் நாடுகள்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வளமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தண்ணியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஐடி கம்பெனிஸா இருக்கட்டும், பேங்க்ஸா இருக்கட்டும், என்னெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கோ அது மேல எல்லாமே தாக்குதலை மேற்கொள்வோம் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்றாங்க. இதுல இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா 20 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கிட்ட கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை ஓபன் பண்ண சொல்லி பதிலுக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் கூட இருக்கக்கூடிய நட்பு நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஓபன் பண்ணதான் இருந்துட்டு இருக்கு, ஆனா எனிமி கண்ட்ரிஸ்க்கு நாங்க ஓபன் பண்ணல அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்றாங்க. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா உக்கிரதாண்டவமா வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஒரு